டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பராபவ வருடம் 28/7/2026 செவ்வாய்க்கிழமை ஆடி 12ஆம் தேதி நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இரவு மாலை 3 மணி வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன். வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சூரிய உதயம் காலை 6:02 மணி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகசீரிஷம். மேஷராசி அன்பர்களே, பொது பலன்கள். உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். வரவை விட செலவுகள் கூடுதலாக இருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மை அளிக்கும். வேலை மாற்றம் செய்ய ஏற்ற நாள். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். மேஷராசி பரணி நட்சத்திரம். பணவரவு இருந்தாலும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பொறுமையை கடைபிடித்தால் நிம்மதி நிலைக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ரிஷபராசி அன்பர்களே, பொது பலன்கள். பணவரவு அதிகமாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நன்மை அளிக்கும். முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். பொருளாதார நிலை உயரும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகைகள் கைக்கு வரலாம். தொழிலில் புதிய உத்திகளை கையாண்டு லாபம் காண்பீர்கள். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் உடல் உபாதைகள் சற்றே வந்து நீங்கலாம். பூமி வீடு தொடர்பான விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். தொழிலில் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரும். உயரதிகாரிகளின் ஆதரவு கிட்டும். நண்பர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, பொது பலன்கள். தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமை சீராகும். வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். பெற்றோரது உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். நிதிநிலை மாறி பணவரவு அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். நிலுவை வேலைகளால் சற்றே அலைச்சல் இருந்தாலும் எளிதில் சமாளித்து விடுவீர்கள். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். பெற்றோரின் உடல் நலனில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும். பயணங்களின் போது மட்டும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. புதிய முதலீடுகளில் அவசரம் காட்ட வேண்டாம். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். தொழில் ரீதியாக நிலுவையில் இருந்த காரியங்களை முடிக்க போராட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கடகராசி அன்பர்களே, பொது பலன்கள். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். உழைப்பிற்கான பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கடகராசி பூசம் நட்சத்திரம். தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை தரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். புத்திசாலித்தனமாக புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். உடல் நலனில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, பொது பலன்கள். பூர்வீக சொத்துகள் வாங்கி விற்பதில் லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நிதானமாக செயல்படுவது அவசியம். குடும்பத்தில் பொறுமை காப்பது நன்மை தரும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் கடினமாக உழைக்க வேண்டி வரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு
பாராட்டுகள் கிடைக்கும் அற்புதமான நாள். வேலைப்பளு காரணமாக சோர்வு ஏற்படக்கூடும். சிம்ம ராசி, உத்திரம் நட்சத்திரம். கூட்டாளிகளிடம் பேசும்போது மட்டும் கவனம் தேவை. கண் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். கன்னிராசி நண்பர்களே, பொது பலன்கள். புதிய முயற்சிகளுக்கு ஏற்றதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். கன்னிராசி, உத்திரம் நட்சத்திரம். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக தேடிய ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். கன்னிராசி, ஹஸ்தம் நட்சத்திரம். அதிகாரிகளிடமிருந்து சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். தொழில் வியாபாரத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம். பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. உங்கள் முயற்சியால் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களே, பொது பலன்கள். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக சிந்திப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும். துலாம் ராசி, விசாகம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நினைத்த காரியங்கள் தடையின்றி நடந்து முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொது பலன்கள். சில விஷயங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது வெற்றியை தேடித்தரும். பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி, விசாகம் நட்சத்திரம். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிக ராசி, அனுஷம் நட்சத்திரம். வீட்டில் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். அரசு காரியங்கள் அனுகூலமாக முடியும். சொந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி உடல்நலம் பலப்படும். தனுசு ராசி அன்பர்களே, பொது பலன்கள். பொருளாதார நெருக்கடி இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வேலை தேடுவோருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம். தாயாரது உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு மன அமைதியை தரும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி, பூராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். குடும்பத்துடன் வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் கவனமாக பேச வேண்டும். தனுசு ராசி, உத்திராடம் நட்சத்திரம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. தொழில் ரீதியாக புதிய இலக்குகளை நோக்கி முன்னேறுவீர்கள். உடல் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. மகர ராசி அன்பர்களே, பொது பலன்கள். பணவரவு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் குறையும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நன்மை தரும். மகர ராசி, உத்திராடம் நட்சத்திரம். புதிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். உங்களின் அறிவு திறமையால் முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவான் வழிபாடு வெற்றி தரும். மகர ராசி, திருவோணம் நட்சத்திரம். புதிய வேலைவாய்ப்பு தேடி வரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும். மகர ராசி, அவிட்டம் நட்சத்திரம். வேலைகளில் இருந்த தடை நீங்கும். திடீர் பயணங்கள் உண்டாகலாம். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, பொது பலன்கள். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு பலம் சேர்க்கும். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். கும்பராசி, அவிட்டம் நட்சத்திரம். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். எதிர்பாராத வகையில் ஆதாயம் கிடைக்கும். கும்பராசி, சதயம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பயணங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். மனதில் இருந்த சில பயங்கள் நீங்கி தைரியம் உண்டாகும். கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். பெரியவர்களின் ஆசையால் காரியங்கள் நல்லபடியாக முடியும். உங்களது திட்டங்கள் வெற்றி பெறும்.
மீனராசி என்பர்களே, பொது பலன்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். புதிய முதலீடுகள் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பண விஷயத்தில் கவனத்துடன் செயல்படுவது அவசியம். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பூமி சேர்க்கைக்கான யோகம் தேடி வரும். மாணவர்களின் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான நாள். கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும்.